ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 183 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ சூமருவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவான். நெஜி அதை ஸ்டாப் பண்ணுவான். அப்போ சூமருவை அப்படியே போக விட்டுறதா அப்படின்பா நருட்டோ. ராக்லி இருந்துட்டு அவன் போறதுக்கு முன்னாடி அவன் கண்ணே ரொம்ப வியர்டா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். 10 சூமரு கண்டிப்பா அக்கஹோஷியை பழி வாங்குறதுக்கு தான் போயிருப்பான் அப்படின்பா. வில்லேஜ் லீடரை எதிர்த்து நின்னா கண்டிப்பா அவனை ரோக் நிஞ்சாவே ஆக்கிடுவாங்க அப்படின்பா லீ. இதை கேட்டோன்னா ஹோக்குட்டோ ஓட ஆரம்பிச்சிருவா. பின்னாடியே எல்லாரும் போவாங்க. சூமரு அந்த ஸ்டார் ட்ரைனிங் எடுக்கிற பிளேஸுக்கு வந்துருவான். இந்த இடத்துல அவங்க அம்மாவோட சக்கராவை சென்ஸ் பண்ணோன்னு உள்ள போய் பார்ப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண அவனோட அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்து கிடக்கிறத அவனால தாங்கிக்க முடியாது. என்னை விட்டு போயிடாதீங்கன்னு அழுவான். நட்சுகி அவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி சம்திங் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டார் ட்ரைனிங் பிளேஸை காமிச்சு த ஸ்டார்ஸ் ரேடியன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ எப்பவும் போல அவசரப்பட்டு போவான். நெஜி அவனை தடுத்துருவான். ஏகப்பட்ட நிஞ்சாஸ் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஹோக்குட்டோ வந்துட்டு கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்பா. அப்படின்னா ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணாம் பண்ணலான்ட்டு நெஜி அவன் பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்ப்பான். சூமர் வந்து ட்ரைனிங் ரூம்ல தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்குவான். நட்சுகியை பத்தி நருட்டோ கேட்பான். அவங்களுக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. யோட்டக்கா வந்துட்டு இந்த பையன் நம்ம வில்லேஜை சேர்ந்த கேனிங் தானே, இவனை நம்ம கொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அக்கஹோஷி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இறக்கம் இல்லாம நம்மகிட்ட தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பான்ஸ் இருக்குதாச்சே, இவன் போனா கிடக்குது அப்படின்ட்டு அவனை கொல்ல சொல்லுவான். ஹோக்குட்டோக்குள்ள ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். நருட்டோ வந்துட்டு அவனை நான் அடிச்சு பிரிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்ட்ல இருப்பான். நெஜி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணுவான். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு இருக்குமேன்னு சொல்லி 10 கேட்கும் போது லீ இருந்துட்டு நான் அந்த அக்கஹோஷியை அடிச்சு பறக்க விடணும் அப்படின்பா. டே நருட்டோ மாதிரி பேசாடான்ட்டு அவனை பிடிச்சிருவா. இந்த வில்லேஜோட ப்ராப்ளம்ஸ்ல நம்ம தலையோட கூடாதுடா அப்படின்பா நருட்டோ கிட்ட நெஜி. அக்கஹோஷி அவனோட ஆட்களை வச்சு ஆர்ச்சர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். உள்ள இருக்க சூமரு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனோட அம்மா அவனை விட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவுமே அவங்க மேல அதிக வெறுப்போட தான் இருந்திருப்பான். அதை சொல்லிட்டு ரொம்பவுமே அழுவான் அவன் அம்மா கிட்ட. அவனோட ஒரு துளி கண்ணீர் அந்த லெட்டர்ஸ்ல விழுந்தோன்னா அது ரொம்பவுமே க்ளோ ஆகும். அவங்க அம்மாவை கீழே வச்சுட்டு அக்கஹோஷி மேல செம்ம ரேஜோட நிப்பான். அந்த ட்ரைனிங் ரூமே பாத்தீங்கன்னா டோட்டலா பிளாஸ்ட் ஆயிரும். இந்த அம்மா பையனை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டு சிரிப்பானுங்க. நருட்டோல செம ரேஜ் ஆவான். நருட்டோ ஃபர்ஸ்ட் டைமா சூமருவை மீட் பண்ணிருப்பான் இல்லையா, சோ அந்த சீன்ஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூமரு கிட்ட நருட்டோ பழக ட்ரை பண்ணும்போது ஃபாரின் லேண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான், எங்களோட ஸ்டாருக்காக தான் வரீங்க, ஸ்டார் மட்டும் கிடைச்சிட்டா உங்களோட நேஷனை நீங்க ரொம்பவுமே டெவலப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதானே அப்படின்ட்டு ரொம்பவுமே வெறுப்பா பேசியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. நருட்டோ இந்த ஸ்டாரை யூஸ் பண்ற யார் வேணாம ஒண்ணுமே அந்த இன்கிரெடிபிள் சக்கராவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் வேணும்டா, நான் என் ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி ஓஷிக்காக ஆக போறேன் அப்படின்பா. நருட்டோ அப்படின்னா நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு தயார் தான், ஏன்னா நான் எங்களோட வில்லேஜுக்கு ஃபியூச்சர் ஹொக்காகே ஆவேன் அப்படின்பா. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து இந்த ஸ்டார்ஸ் பார்த்திருப்பாங்க இல்லையா, சூமரும் கூட நட்சுகி போஷியை பத்தி சொல்லியிருப்பான். இதுக்கப்புறமாவும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியாடான்ட்டு நெஜி கிட்ட பயங்கரமா ஷவுட் பண்ணுவான் நருட்டோ. ஹோக்குட்டோ எந்திரிச்சு ஓடி போவா. சூமருவை நினைச்சு ரொம்பவுமே அழுவா. இதுக்கப்புறமா திரும்பிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஒரு ஸ்டார் ட்ரைனிங்க நீங்க எல்லாருமே எடுத்துக்கிறதுனால சீக்கிரமா சாக தான் போறீங்க அப்படின்பா. அதை தடுக்கிறதுக்காக தான் சூமருவோட அம்மா அந்த ஒரு ஸ்டாரை திருடிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுவா. எல்லா விஷயத்தையுமே ரிவீல் பண்ணவும் ஹோக்குட்டோ சொல்றது உண்மையான்னு சொல்லி அக்கஹோஷி கிட்ட கேட்கவும், இந்த மாதிரியான நான்சென்ஸ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க, இந்த ஸ்டார் ட்ரைனிங்ல சஸ்டெயின் பண்ண முடியாதவன் அவனோட கண்ட்ரியை லவ் பண்ணாத ஒரு ஷினோபி, எவன் ஒருத்தன் அவனோட கண்ட்ரியை லாயலா லவ் பண்றானோ அவனால மட்டும்தான் இந்த ஸ்டார் ட்ரைனிங்கை பண்ண முடியும்ட்டு நம்ம எல்லாருமே இந்த ஒரு ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணாதான் அந்த 5 கிரேட் நேஷன்ஸையுமே நம்மளால சர்பாஸ் பண்ண முடியும்னு சொல்லுவான். இதை கேட்ட எல்லாருமே இப்ப ஹோக்குட்டோ சொல்றத நம்புறதா இல்ல ஆக்கஹோஷி சொல்றத நம்புறதாங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. மீசூரா இந்த இடத்துக்கு வருவான். நீங்க எல்லாருமே ஒன்னு பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை எடுப்பான். அவனோட உடம்பு பூராவுமே வயலட் கலர் சப்ஸ்டன்ஸோட இருக்கும். இந்த வில்லேஜ் மேல எனக்கு இருக்க அன்புங்கிறது ரொம்பவுமே அதிகம், அதுக்காக தான் இந்த ஸ்டார் ட்ரைனிங் எனக்கு எவ்வளவு வழியை கொடுத்தாலும் அதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எவன் ஒருத்தர் இந்த கண்ட்ரியை லவ் பண்ணாம இருக்கானோ அவனாலதான் இந்த ட்ரைனிங் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்பா. இதை பாக்குற வில்லேஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பையனை நினைச்சு ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் தேர்ட் ஹோஷிக்காக இந்த ஒரு ட்ரைனிங்கை ப்ரொஹிபிட் பண்ணி வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. எல்லாம் பேசிட்டு இருக்க அதை கேட்ட அக்கஹோஷி பயங்கர காண்டாவான். எல்லாத்தையுமே தப்பான பாத்துக்கு கொண்டு போய் விடுற
விடுறையாடா அப்படின்ட்டு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ற போவான். அக்ககோஷி அவங்க எல்லாமே குழந்தைங்க, அவங்க ஒன்றும் துரோகி கிடையாது அப்படின்பாங்க. இவன் துரோகி தான் அட்டாக் பண்ண வரும்போது ஹோகுட்டோ குறுக்கால வந்து நின்றுவா. ஹோகுட்டோ அண்ட் மிசுராவை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே வந்து குறுக்கால நிப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்ம வில்லேஜை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுப்பான். உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சு அக்ககோஷி அப்படின்பானுங்க. நம்ம வில்லேஜ்ல இருக்க எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டு ஃபியூச்சருக்கு என்ன பண்றது அப்படின்பாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்கன்னு ஷீஷோ அண்ட் யோட்டகா சொல்லும் போதே என்ன மாதிரியே உங்களோட கைகளும் கரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவான். கரப்பட்டிருக்கா, யாரடா கொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இந்த வில்லேஜை தப்பான டைரக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருந்தான்ல இந்த வில்லேஜ் லீடர் அப்படின்பா. தேர்ட் ஹோஷிக்காகவே கொன்னது நீதானா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இதுக்காக நீ கண்டிப்பா அனுபவிக்க போறடா அப்படிங்கும் போது பயங்கர வில்லத்தனமா சிரிப்பான். தேர்ட் ஹோஷிக்காகவே கொன்னது நாங்க தாண்டா அப்படின்பான். துரோகிக்கு அவங்க இல்லடா நீ தாண்டா அப்படின்ட்டு, நீ இனிமேல் எங்களுக்கு ஹோஷிக்காகவா இருக்கவே முடியாது, நாங்க அந்த குழந்தைய பக்கம் தான் நிப்போம்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்ககோஷி ஏமாத்தி எங்க எல்லாத்தையுமே அந்த பக்கம் நிக்க வச்சிட்டான், இதுக்கப்புறம் நாங்க உங்களோட சேர்ந்து தான் ஃபைட் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட அந்த குழந்தை எல்லாருமே பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க. ஷீஷோ அண்ட் யோட்டகா நம்ம தோத்தாச்சு, இதை கிவ் அப் பண்ணிடலாங்கும் போது நான் எங்கடா தோத்தன்ட்டு அட்டாக் பண்ணுவான். ஹோகுட்டோ மேல படம் வந்து அம்ப பாத்தீங்கன்னா மிசுரா வாங்கிக்குவான். இதை பாக்குற வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே செம காண்டாவாங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன எகெயின்ஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கும் போது நீ ஆல்ரெடி தோத்துட்டடா அப்படின்பாங்க. நான் தோக்கல, எங்கிட்ட இந்த ஸ்டார் இருக்க வரைக்கும் நான் தோக்கவும் மாட்டேன் அப்படின்பான். நருட்டோ என்ன இந்த ஸ்டார் இவன் கையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். இந்த ஸ்டாரை வச்சு நான் ஃபோர்த் ஹோஷிக்காக ஆவேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ள அதை பைண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், நானும் இந்த ஸ்டாரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்ட்டு ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல அவனோட அந்த சக்கரான்கதே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கும். நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்ப்பான். அந்த ஒரு ஸ்டார்ல இருந்து வர சக்கரா எல்லாமே பாத்தீங்கன்னா இவனோட சக்கரா நெட்வொர்க்குள்ள ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஃப்ளோ ஆகும். அவனோட சக்கரா டென்ஷன்கிறதே வெறித்தனமா இருக்கும். டிராகன் ஸ்டைல் அவன் கிரியேட் பண்ணுவான். அதை அட்டாக் பண்றதெல்லாம் பார்க்கவே வெறித்தனமா இருக்கும். எல்லா ஷினோபிஸுமே டிஃபீட் ஆவாங்க. நருட்டோ ஹோகுட்டோன்னு ஷவுட் பண்ணுவான். பயங்கர வில்லத்தனமா அக்கஹோஷி சிரிச்சுக்கிட்டு நருட்டோ, நெஜி, டென்டென் அண்ட் லீ இருக்க பக்கம் அட்டாக் பண்ணுவான். இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுங்கிறப்ப நெஜி இருந்துட்டு போடா முட்டா பயலே, என்ன பண்றே பண்ணிக்க, ஆனா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டேன் அப்படின்றான். பரவாயில்லன்றான் நருட்டோ. அக்கஹோஷி மிசுராவை அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஹோகுட்டோ தடுக்க ட்ரை பண்ணாலும் அட்டாக் பண்றதுக்கு போவான். நருட்டோ ஷவுட் பண்ணுவான் அக்கஹோஷின்னு. இதுக்கப்புறமா அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். எல்லா க்ளோன்ஸுமே டிஃபீட் பண்ணிடுவான். அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்ட்டு ரசங்கான யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு போகும்போது அந்த டிராகன் நருட்டோவை அடிச்சு பறக்க விட்டுரும். இந்த இடத்துல நட்சுஹி போஷிங்கிற அந்த தாலாட்டு பாட்டு கேட்கும். இது சூமருவோட அம்மா வாய்ஸே தான் அப்படின்பா நருட்டோ. நட்சுஹி பாத்தீங்கன்னா இறக்கறதுக்கு முன்னாடி இந்த நிஞ்சா ஆர்ட் குஜாக்குவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டர் எழுதுறாங்களே அவங்க பிளட்டை யூஸ் பண்ணி அது கூட க்ளோ ஆயிருக்கும்ல, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டெத்துக்கு அப்புறமாவும் கூட அவங்களோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை பாக்குற அக்கஹோஷினால அதை தாங்கிக்கவே முடியாது. செம ரேஜ் ஆவான். அட்டாக் பண்ண போவான். ரெப்பல் ஆயிரும். பின்னாடி பறந்து போய் விழுந்துருவான். சூமருவை இறக்கி விட்டுட்டு வந்து நருட்டோவை தூக்குவாங்க. இந்த பேட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு நருட்டோ எக்ஸைட் ஆவான். அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி ரசெங்கான் பண்ணுவான். பேக்ரவுண்ட்ல ஓடுற நட்சுஹி போஷி சாங்க்கும் நருட்டோ ரசெங்கான் யூஸ் பண்ணி அடிக்கிற அந்த சீனுக்கும் வெறித்தனமா இருக்கும். அந்த ஸ்டாரையே மொத்தமாவே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான் நருட்டோ அந்த ஒரு இன்சிடென்ட்ல. இதுக்கப்புறமா ஒக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஏன்டா எதை பாதுகாப்பு பண்ண போனீங்களோ அதையே அழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களேடான்பாங்க. இந்த ஒரு மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ங்கிறது ஜாஸ்தியா இருக்க போகுது அப்படின்பாங்க. அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நான் என்ன பண்ண முடியும்பா நருட்டோ. நெஜி இருந்துட்டு இந்த ஒரு மிஷன்ல நான் தான் லீடரா இருக்க வேண்டியது, என்னால அவனை தடுக்க முடியாம போச்சு, அதனால எந்த தண்டனையா தான் எனக்கு கொடுங்க அப்படின்பா. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன்பா லீ. அதே மாதிரி டென்டனும் சொல்லுவா. சரி அதை மறந்துருங்க, ஏன்னா எந்த ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்ட்ஸுமே வைக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மிஷன் கொடுத்த அக்கஹோஷியை பாத்தீங்கன்னா ஒரு கல்பிரிட்டா போயிடுவான். அவன் என்ன ஆனான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். அவனுக்கு வந்து பயங்கரமான தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப ஸ்டார் வில்லேஜ் திரும்ப பீஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துக்கு சீசனே வருவாங்க. ஸ்டார் வில்லேஜை சேர்ந்த கெனின் எல்லாருமே ப்ராப்பரா கியூர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மீசுராவை பத்தி கேட்பான் நருட்டோ. அவனும் நல்லா ஆயிட்டான் அப்படின்பாங்க. அவங்க எல்லாரும் இப்ப எங்கன்னு சொல்லி கேட்பான். எல்லாருமே அவங்க வில்லேஜுக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்கன்னு உடனே அவங்கள பாக்குற கோடுவான். சுனாடே நான் உனக்கு ஒன்னும் லெக்சர் கொடுத்து முடிக்கல அப்படின்னு ஷவுட் பண்ணுவாங்க. எல்லாமே சிரிச்சுட்டு இவன் ஒன்னும் மாறல அப்படின்பாங்க. நருட்டோ அவங்கள பாக்குறதுக்கு போவான். மிசுரா பரவாயில்லன்னு சொல்லி கேட்கும்போது ஓகேன்பா. சூமரு நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் தோத்து போக மாட்டேன், எங்ககிட்ட அந்த ஸ்டார் இல்லைனாலும் நான் ஹோஷிக்காகே ஆவேன், அதுவும் உனக்கு முன்னாடி அப்படின்பா. கிடையவே கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஆவேன் அப்படின்பா. நருட்டோவோட பஞ்ச் லைனான தத்தி பயோ அப்படிங்கிற வேர்டை சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த ஒரு ஸ்டார் கார்டு மிஷின் ஆர்க்கும் முடியுது. இந்த நருட்டோ எபிசோட்ஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கனால ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. நானும் அந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் மீறி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட
ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வருது. இப்போ கூட ரீசெண்டாக எபிசோட் 132 அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. நம்மளோட சேனலுக்குன்னு டெலகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ்டாக பாருங்கள். அதில் நான் வந்து ஏதாவது ஒரு எபிசோட் வந்து தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு கொடுத்துருந்தேன்னா யூடியூப்பில் பார்க்கறத விட நீங்கள் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.